தங்கச்சி வீட்டில் மதியம் என்ன சாப்பாடு பார்த்தெல்லாம் சுட சுட சாதம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் கருவாடு போட்டு பக்கா டேஸ்ட்டில் குழம்பு வச்சுருக்கேன். செம்மையாக இருக்கும். அதுவும் எங்கள் ஊர் மதுரை ஸ்டைலில் முருங்கைக்காயும் கருவாடும் போட்டு அப்படி ஒரு டேஸ்ட்டில் வச்சுருக்கேங்க. அது கூட முட்டை ஆம்லேட்டு, கூடவே கெட்டியான தயிர். வாங்க வீடியோக்குள்ளே அதுக்குள்ளே ஷார்ட்ஸ் போயிட்டு இருந்துடுறேன். இந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஷார்ட்ஸில் இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் எனக்கு சப்போர்ட் கொடுங்க. கருவாடு நல்லா பிசைஞ்சிக்கிட்டு சாதம்லாம் போட்டாச்சு, குழம்பு ஊற்றியாச்சு, ஆம்லேட் எடுத்து வச்சாச்சு. சாப்பிட்டு போட்டலாம். பக்கா பா சாப்பிட்டு பார்த்து சொர்க்கம் பா. கூட முருங்கைக்காயும் கருவாடும் போட்டு வைக்கும்போது அப்படி ஒரு மணமாக இருக்குங்க குழம்பு. சும்மா பா ருசி அல்லது சொர்க்கம். கருவாட்டு பயலையும் அருமை. இந்த கருவாடு அப்படியும் கரையாமல் அந்த அளவுக்கு நான் டேஸ்ட்டாகவும் காரசாரமாகவும் வச்சுருக்கேன். சூப்பர். ஆஹா கருவாடு முருங்கைக்காவோட சேர்த்து போட்டு நம்ம கருவாட்டு குழம்பு வச்சோம்னா அப்பா என்ன ருசி, என்ன ருசி. அல்லு சூப்பர். பா தூக்குது. அப்படியே போட்டு கருவாடு அவ்வளோ ருசியாக இருக்குங்க. முருங்கைக்காயும் கருவாடையும் விட்டு குழம்பு வச்சு போங்க, ரொம்ப ருசியாக இருக்கும். கெட்டியான தயிர் செம்ம பக்கா. எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, எந்த குழம்பு வச்சாலும் தயிர் சாதத்தில் போட்டு லாஸ்ட்டில் அப்போ தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். சாப்பிடலாமா? அப்படியே பாருங்க, தக்க 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 நின்றான் பையன்.
அந்த கருவாடையும் வச்சு தொட்டு சாப்பிட்டு கொடுங்க. அப்பா அப்பா அப்பா. எங்கள் ஊர் மதுரை ஸ்டைலில் முருங்கைக்காயும் கருவாடும் போட்டு இருக்கும். ஆஹா. பா. சித்ராஜலட்சுமிக்கு சப்ஸ்கிரைப், சப்போர்ட், லைக், ஷேர், கமெண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்.